தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மிக முக்கிய மருத்துவர். திருச்சி பகுதியில் அவருடைய பெயர் சொன்னாலே தெரியும் அளவிற்கு ரொம்பவும் பிரபலமானவர். திருச்சி ஹார்ட், அதாவது காவேரி ஹார்ட் சிட்டி திருச்சியில் அமைந்திருக்கிறது. அங்கே தலைமை மருத்துவராக பணி செய்து கொண்டிருக்கிற டாக்டர் எஸ் அரவிந்தகுமார் அவர்கள், இருதய சிகிச்சை நிபுணர். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், நீங்கள் திருச்சியில் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கீங்க. மிக்க நன்றி டாக்டர். நீங்கள் திருச்சி பகுதியில் ரொம்ப ஃபேமஸ். உங்களோட பேர் இன்டர்நெட் போட்டாலே ஜனங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து அந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்திய அளவில் நீங்கள் பேசப்படக்கூடிய ஒரு டாக்டர். இப்போ நான் அடிப்படையிலேருந்து உங்களை நான் கேட்குறேன் டாக்டர். இப்போ ஜென்ரலாக சொல்லும்போது, இந்தியாவை பற்றி பேசும்போது ஹார்ட் அட்டாக்கு கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பாங்க. ஒரு 2 காரணம். ஒன்று, நம்ம பாப்புலேஷன் கூட. ஓகே. நம்ம பாப்புலேஷனுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம மாரடைப்பு வரக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் 2 காரணத்தை சேர்க்குறப்ப உலகத்திலேயே அதிகமான மாரடைப்பு வரக்கூடிய நாடு இந்தியா தான். ஓகே. அதுவும் குறிப்பாக தென்னிந்தியா தான் அதிகமான மாரடைப்பு வருது. அதனால தான் வந்து இந்தியாவை வந்து மாரடைப்போட தலைநகரம், உலகத்தின் தலைநகரம்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இந்தியா தான் சர்க்கரையோட உலகத்தின் தலைநகரம் போகுது. ஓகே. இப்போ சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கனால, சர்க்கரை இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரனால, இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுறப்ப உலகத்தின் தலைநகரம் மாரடைப்புக்கும் சர்க்கரைக்கும் நம்ம இந்தியா தான் இருக்குங்க. டாக்டர், நீங்கள் வந்து சர்க்கரை வியாதிக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனுடைய அறிவியலை எங்களுக்கு விளக்குங்கள. சர்க்கரை வியாதிக்கும் ஹார்ட் அட்டாக்குங்கிறப்ப, சர்க்கரைக்கு இருக்கப்ப இந்த இரத்த குழாயில் வந்து சுருங்கி விரியுதல். இரத்த குழாய் வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி. ஓகே. இந்த ரப்பர் பேண்ட் வந்து சுருங்கி விரிஞ்சு பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இரத்த குழாய் வந்து ரத்த ஓட்டம் ஃபார்வர்ட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். முன்னேறி போகிறதுக்கு உண்டான வகைக்கு அந்த இரத்த குழாய் சுருங்கி விரியணும். அதோட இயல்பு தன்மையை மாற்றுவது சர்க்கரை வியாதி தான். அந்த சுருங்கி விரிகிற தன்மையை மாறுறப்ப ரத்தம் தங்கும். ரத்தம் தங்குற இடத்துல கொலஸ்ட்ரால் தங்குற இடத்துல மாரடைப்பு வரும். ஓகே. இது சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஸ்டைல், தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கவங்களுக்கு, பருமன் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு, இது எல்லாமே அது பொது. சர்க்கரை இருக்கவங்களுக்கு அது ஜாஸ்தியாக வருது. ஸோ அதனால தான் சர்க்கரை இருக்கவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த இரத்த குழாய் தன்மையை மாற்றினால வருது. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து இந்த இருதயத்தை சீராக வச்சுக்கணும் அப்படின்னா சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலில் வைக்கணுமா டாக்டர்? நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்னு சொன்னேன். அந்த ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறது, நைட்டு தூக்கம் முக்கியம். இதெல்லாம் நமக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தீங்கன்னா மாரடைப்பு இல்லாமல் சீராக வச்சுக்கூடிய. எவ்வளோ நேரம் தூங்குறது சிறந்தது டாக்டர் நைட்டில்? நைட்டு பொதுவாக ஒரு 7 மணி நேரம் தூங்கணுங்க. ஓகே. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, சூரியனே வந்து இத்தனை கோடியான வருஷங்கள் இருக்குன்னா அது நைட்டு தூங்குது. ஓகே. நம்மளும் அதை மதித்து அதே மாதிரி தூங்கணுங்க. நைட்டு வந்து தொடர் ஸ்லீப். அதாவது ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்குனீங்கன்னா காலைல 6 மணி வரைக்கும் ஒரு 7-7.5 மணி நேரம் தூங்குனீங்கன்னா எல்லா உறுப்புகளும் நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்போ வந்து அது ரெஸ்டோர் ஆகும். எனர்ஜிலாம் ரெஸ்டோர் ஆகினா அடுத்த நாள் காலையில் நல்லா சுத்தமாகி நல்லா வேலை செய்யும். தூங்காமல் இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி அப்படியே டெசிபியேட் ஆகி நமக்கு வேலை செய்கிற கம்மியாகிடுங்க. அப்போ தான் சீக்கிரம் தேய்மானம் ஆகிடுது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை பற்றியும் சொன்னீங்க. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதனுடைய லிமிட் அப்படின்னு சொல்லி அதை வந்து மெஷர் பண்ணி ஏதாவது அளவுகோல் இருக்குங்களா டாக்டர்? லைக் ஒருத்தருடைய ஹார்ட்டோ அல்லது பிரெயினோ எந்த அளவு அந்த ப்ரெஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்றுக்கும் அப்படிங்கிறத ஒரு தனி மனிதன் எப்படி வந்து முடிவு செய்ய முடியும்? 2வது, எது நம்ம எல்லை மீறி போகுது, நமக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லி அவங்க எப்படி அவங்களையே கண்டுபிடிக்க முடியும்? இது வந்து ஒரு அளவுகோல்னு நமக்கு எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸு பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதாவது நம்ம எப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மனிதனோட அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து தாங்க. ஓகே. ஒரு சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகிறப்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னா சில பேர் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதில் இருக்க பாதிப்பை கரெக்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு என்ன ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு தானே இருக்கேன், நான் போகிறேன்னு சொல்லி கண்டுக்காமல் போவாங்க. இல்லை 3 பேருக்கும் 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே. இந்த ரியாக்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி. அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்தால் இதயத்து மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாயில் தோல் உரிந்து ரத்தம் முறைதால் மாரடைப்பு நிச்சயம்.
ஸோ அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் தான் நமக்கு வரணும். ஓகே டாக்டர், நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறீங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதிகமாக கோவப்படுறவங்க, சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அது புரிதல் தான். நம்மளோட செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் நம்ம பெரிய முக்கியமான விஷயமே. இப்போ நம்ம கோவத்தை குறைக்கணும் அப்படின்னா நமக்கு பிடித்ததை செய்தாலே கோவம் குறைஞ்சி போயிடும். பிடிக்காத வலுக்கட்டாயமாக திணிக்கி செய்கிறப்ப கொஞ்சம் கோவம் வரும். பர்ஃபெக்ஷன் ஆகணுங்கிறது நம்மளை மட்டும் கரெக்ட் பண்ண முடியும், சுற்றி இருக்கவங்கள கரெக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் உலகம். ஸோ அந்த சுற்றி இருக்க கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கூட தான் செய்யும். இதெல்லாம் பயிற்சி தான். இது நண்பர்கள் நிறைய பேரை சேர்த்துக்கணும், நிறைய எக்ஸ்போஸ் ஆகணும், டீசென்சிடைஸ் ஆகணும், ப்ராப்ளங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள். சின்ன ரிலாக்ஸ் பண்ணுறப்ப குரூப்பாக போய் ஒரு யோகா பண்ணுறது, ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகிறது, இதெல்லாம் நம்மளோட வேலை தன்மையிலே கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க. ஆனால் ஹைலி இண்டிவிஜுவலைஸ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து தாங்க அது மாறும். ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறீங்க டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம செய்தியில் பார்க்குறோம், ரொம்ப சின்ன வயசு, ஒரு 40 வயசு 30 வயசில் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, திடீர்னு விழுந்து இறந்து போயிட்டாங்க. இல்லை நல்லா தான் இருந்தது, எந்த அறிகுறியும் இல்லை, சடனாக விழுந்தாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது எந்த வயசில் வேணாலும் வருமா டாக்டர்? கண்டிப்பாக வரும். இதில் வந்து லேடிஸ்க்கு நம்ம தனியாக பேசுவோம். லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஹார்மோன் பாதுகாப்பு, ஈஸ்ட்ரஜன்கிற ஒரு ஹார்மோன் பாதுகாப்புக்கு குழந்தை அம்மா மென்சஸ் முடிகிற வரைக்கும் அது ஒரு பாதுகாப்பு கடவுள் கொடுத்துருப்பார். ஏன்னா சப்போஸ் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய பாதுகாத்துக்கு அம்மா வேணுங்கிறத கடவுளாக கொடுத்த வரம் அது. ஆனால் ஜென்ஸ்க்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா 20, 30, 40 வயசு எல்லா வயசுலேயும் நமக்கு வந்து பார்க்குறோம். ஏன் சில பேருக்கு வருது அப்படின்னா ஜெனட்டிக். இப்போ அப்பாவுக்கு ஒரு 40 வயசில் வந்ததுன்னா பசங்களுக்கு வந்து பார்த்தா எந்த சொத்து வருதோ அந்த சொத்து வந்துடும். இது வந்து ஒரு 30, 35 வயசில் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ யாருக்கு அது இதாக வரக்கூடிய அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னா, பொதுவாக அந்த சர்க்கரை ப்ரெஷருக்கு நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம், நல்லா மாட்டுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மட்டுமே சாப்பிட்டுட்ருக்கோங்க, நல்லா மாட்டுறாங்க. இப்போ அந்த பேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 34 இன்ச், அதாவது 90 சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா மாட்டுவாங்க. அந்த வயிறு வந்து தொப்பை வர வர அது வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆஃப் ஹார்மோன் சொல்லுவோம். கெடுதலான ஒரு ஹார்மோன் சுரத்துக்கு வயிற்றில். ஸோ அது வந்து ரத்தத்தில் கலக்கிறப்ப அந்த இரத்த குழாய்களை அடைக்கக்கூடிய தன்மை அதுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கும். இதுதான் மெயின் காரணம் சின்ன வயசில் வர்றது. இது எப்படி அந்த நல்லா ஜிம் போகிறவங்க மாரடைப்பு போகிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ கர்நாடகாவில் கூட ஒரு பிரபலமான நடிகர் கூட அது மாதிரி ஜிம்மில் தான் வந்து இறந்து போனாங்கன்னு நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா, இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேங்க, இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 220 மைனஸ் ஏஜ், அதாவது ஒரு 50 இது இருக்கவர்னா 220 மைனஸ் 50னா 170. இந்த 170க்கு மேலே ஹார்ட் ரேட் வந்து துடிப்பு வேகமாக செய்தால், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே ஹார்ட்டோட வேலை செய்ய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். ஓகே, அதோட ஆக்சிஜன் எடுக்கக்கூடிய தன்மை குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நம்ம கெப்பாசிட்டியை தாண்டி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ரெகுலராக பழகிட்டே இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக அது ஒன்றும் பண்ணாது. இப்போ பழகிட்டே இருக்கவங்க ரெகுலராக ஒரு 3 கிலோ 4 நடக்கிறாங்க, ஓடுறாங்க, அவங்க வந்து திடீர்னு போய் ஒரு 5 கிலோ ஒன்றும் ஆகாது. ஒன்றுமே இல்லை, நான் எனக்கு அந்த வேகத்தில் நான் போய் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹார்ட் ரேட் வந்து பழக்கம் இல்லாமல் இருக்கும், வேகமாக கூடிடும். அப்போ கூட அவங்களுக்குலாம் வந்து அதனால தான் சில நேரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வரப்போ அந்த துடிப்பு வேகமாக போகிறப்ப மாட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ எந்த பழக்கம் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளில் அந்த மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் எப்பயுமே கூட. ஸோ அந்த கெப்பாசிட்டி அதோட இதுக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சு பார்க்கணும். டாக்டர், அப்போ நீங்கள் பெண்களுக்கு அந்த சப்ஜெக்டை தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்குது? அவங்க இதை தவிர்க்கணுன்னா என்ன செய்யணும்? இல்லை, ஜென்ரலாக பெண்களுக்கு அந்த மென்சஸ் நிற்கிற வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு மென்சஸ்க்கு உண்டான ஒரு ஹார்மோன் வச்சுக்கோங்க. அது வந்து இருதயத்தோட இரத்த குழாய், உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாயையும் சீராக செயல்பட உதவும். இது கடவுளாக கொடுத்த வரப்பிரசாதம். ஒரு 40 வயசில் குழந்தை பிறந்தாலும் அப்பா இல்லைனாலும், அம்மா இல்லைன்னா அப்பா இருந்தால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அம்மா இல்லைன்னா குழந்தைக்கு வளர முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு அம்மா தேவைங்கிறதுக்காக மாரடைப்பு வரவே விட மாட்டார் கடவுள். ஸோ அதனால் பெரும்பாலும் 45 வயசு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் நிற்கவே மாரடைப்பு வர வாய்ப்புகள் குறைவு. இது எப்போ ரூல் பிரேக் ஆகும்னா
ஒரு பரம்பரையில் அப்பாவுக்கு ஒரு 40 வயசில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதே ஜீன் இருந்ததுன்னா சின்ன வயசில் வரலாம். ஓகே. சின்ன வயசில் சர்க்கரை இருக்கும் அவங்களுக்கு. இப்போல்லாம் ஓவர் வெயிட்டாக இருக்கனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ சர்க்கரை வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ரூல் பிரேக் ஆகிடும். ஓகே. மென்சஸ் நிற்கணும் முன்னாடியே வந்துடும். ஓகே. ஸோ பொதுவாக சிறு வயதில் லேடிஸ்க்கு வராது. ஒரு 45-50 வயசுக்கு மேலே தாங்க வரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆண்களோட சமமாக வர்றது வந்து 60-65 வயசு தான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் வரும்னு வச்சோம். அது வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கம்மியாகவே தான். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டரே ஆரம்பிக்க ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும். நம்ம ஆண்களுக்கு வந்து வேகமாக ட்ரெயின் முன்னாடியே போயிடுது. 25 வயசுலேருந்து வேகமாக ஓடிடுது. அவங்க வந்து 50 வயசுலேருந்து அந்த ஓட்டம் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நம்ம மெச்சூர்டாக வேகமாக போயிட்டு சீக்கிரம் வியாதி வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வருது. ஓகே. பட் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு கேட்சப் ஆகுது. பட் பெண்களோட இந்த நம்ம சொசைட்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஜென்ரலாக ஆண்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பெண்களுக்கு அவங்க ஹெல்த் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஆண்களுக்கு வந்து நெஞ்சு வலிச்சுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்கிற மாதிரியும், பெண்களுக்குன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய கை வைத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாரடைப்பையும் மிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய வியாதியாக மாறலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் என்ன சமைச்சாலும் லாஸ்ட் அவங்க தான் சாப்பிட்றாங்க. கம்மியாக இருந்தாலும் அவங்க தான் அதே தான் சாப்பிடுவாங்க. நிறைய நேரம் நிறையா இருந்தால் வேஸ்ட் ஆகக்கூடாது, கீழே போடக்கூடாதுங்கிறத நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் சர்க்கரையோ உடல் பருமனோ கூட வரப்போ வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன அவங்கள வாழ்க்கை நடைமுறைகளில் சில மாறுதல் நடக்கிறனால நமக்குடைய பாதிப்புகள் இருக்குது. அது வந்தாலும் அது கவனிக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கனால பெண்களுக்கு வராது, வந்தால் ஆபத்து நிறையா இருக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் வந்து இப்போ நம்ம குழந்தைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய ஹார்ட் அந்த கண்டிஷனை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கண்டிப்பாங்க. நம்ம 1980 டிவி எல்லோரும் அப்போ தான் பெரும்பாலான வீட்டில் வாங்கினாங்க. எல்லோரும் ஞாபகம் தான் தெரியும். 1987 ஒரு வேர்ல்டு கப் இந்தியாவில் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்து, அந்த வேர்ல்டு கப் வரப்போ தான் பெரும்பாலான வீட்டில் டிவி வாங்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஊரில் நம்ம மேட்ச் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து டிவி வந்து குண்டாக இருக்கும். அப்போ வந்து ரிமோட் கிடையாது. நம்ம ஒரு 4 சேனல் தான் போய் மாற்றணும். இப்போ வந்து டிவி ஒல்லி ஆகிடுச்சு. பார்க்குற நம்ம வந்து ரிமோட் வச்சு ஃபுல் பாக்கெட்டு சாப்பிட்டு பிஸ்கெட்டோ பன்னோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு பார்த்து நம்ம குண்டாயிட்டோம். ஸோ டிவி வந்து ஃபிட் ஆகிடுச்சு, நம்ம அன்ஃபிட் ஆகிட்டோம். ஓகே. ஸோ இப்போ குழந்தைங்களோட நிலைமை அதுதான். அன்ஃபிட் ஆகி ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 30-40% குழந்தைகள் வந்து ஒபிசிட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைம் பாம், இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்தில் மாரடை வரக்கூடிய டைம் பாம்பில் இருக்காங்க இப்போ. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு விழிப்புணர்வு, ஒரே ஒரு கேரி ஹோம் பாயிண்ட்னா இதுதாங்க. ஓகே. நமக்கு வந்து குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கிறது தான். ஓகே. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கிறது. இப்போ ஃபோன் இருக்கனால அவங்க வெளியில் போய் கிரவுண்டில் விளாட்றது கிடையாது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜீரோ. சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடையாது. சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க, ஆனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அவங்க வந்து எல்லாத்தையும் இருக்குது, ஷார்ட்ஸு ரீல்ஸு எது வேணால் பார்ப்பாங்க, ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஆனால் வந்து பர்சனலாக பக்கத்தில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. அந்த இன்ட்ராக்ஷன் அவங்கள்ட்ட இருக்காது. ஸோ ஓவர் வெயிட்டு, லேக் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன், சோஷியலைஸ் பண்ணாதனால அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல், வழிகாட்டுதல் இல்லாமல் வெயிட்டை கூட்டிகிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால உடல் பருமனாகி வியாதிகள் வருது. இப்போ அவங்களுக்கு தெரியாது. அது 10 வருஷம் கழித்து வர்றப்போ தான் நமக்கு தெரியும். இன்னும் 10 வருஷம் கழித்து ஒரு பூம் பானடைப்போட இன்னொரு வெறித்தனமான பூம் நடக்க போகுது. ஓகே. அதை நம்ம தடுக்கணும். சொசைட்டியோட நம்மளோட முக்கியமான கடமை அது. இப்போ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யணும் டாக்டர்? குழந்தைங்களுக்கு பிடி பீரியட் நிறையா வைக்கணுங்க. வெறும் படிக்கிறது மட்டும்தான், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்க மட்டும்தான் வைக்கிறோம். பிடி பீரியட் ரெகுலராக நம்ம நல்லா வச்சா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு விளையாடுறதுங்கிறது. ஆஸ்திரேலியாவில் வந்து சோஷியல் மீடியா 18 வயசு வரைக்கும் பேன் பண்ணிட்டாங்க. எஸ் டாக்டர். இப்போ நம்ம ஊரில் அதை மாதிரி பேன் பண்ணணும். ஓகே. 18 வயசு கீழே யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக் பார்க்க முடியாது, ரீல்ஸ் பார்க்க முடியாது, ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பேன் பண்ணணும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட்டோ எல்லாரும் வந்து ஒரு மீடியா அவங்களுக்கு வந்து ஒரு விளையாடுறதுக்கு உண்டான தன்மை, எக்ஸ்ட்ரா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளில் செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று சோஷியலைஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கூடும், பிரெயின் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. ஒரு மோனோட்டோனஸாக ஒரே மாதிரி இல்லாமல் பலவித ஆக்டிவிட்டியில் பண்ணலாம். மேபி அவங்களோட லைஃப்க்கு வந்து இது எது தேவையோங்கிறது அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு அவங்களே வந்து பெரிய ஆள் ஆகலாம். ஓகே டாக்டர். இப்போது முன்னாடியெல்லாம் வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் இப்போ செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு தான் சோறே ஊட்டுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு பேராபத்தா? இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் குழந்தைகள் பார்க்கலாம்? எந்த மணி நேரத்தை தாண்டினா இது டேஞ்சராக போகுது? செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, சுத்தமாக பார்க்கக்கூடாது.
பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இப்போ நானும் நீங்களும் பேசுகிறீங்கன்னா இப்போ அது வந்து கான்வர்சேஷன் வந்து நான் கேட்குற கேள்வியிலேருந்து நீங்கள் அந்த கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுறீங்க. எஸ் டாக்டர். இப்போ செல்ஃபோன் பார்க்குறப்ப ஒன் வே ஆக்ஷன். நீங்கள் வந்து அந்த ஃபோன் பேசும், நம்ம திரும்பி பேச முடியாது. எஸ் டாக்டர். நம்ம பதில் சொல்ல முடியாது. எஸ் டாக்டர். ஸோ எந்த குழந்தைங்களும் செல்ஃபோன் பார்க்குற குழந்தையால் 2 வே கம்யூனிகேஷன் இருக்கவே இருக்காது. ஓகே. பிரெயின் வந்து டெவலப்பே ஆகாது. அப்படியே டாக்டர். ஓ. ரெண்டாவது வந்து நீ குழந்தைகள் வந்து டெவலப்மெண்டல் டிஸார்டர்லாம் சொல்லுவாங்களே, குழந்தை வளர்ச்சி இருக்கப்போ கொஞ்சம் கம்மியாகுதுன்னு. ஏன்னா எல்லா விதமான மூளைக்கு வந்து வளர்கிறப்ப அதுக்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான எல்லா பகுதி மூளையில் வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பகுதியும் வளரணுன்னா அந்த வளர்ச்சிக்கு உண்டான எல்லா ஆக்ஷனும் இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் செல்ஃபோன் பார்க்குறது, அந்த மோனோட்டோனஸாக படத்தை பார்க்குறது, அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடும். வளர்ச்சி வந்து ஃபெயிலியர் ஆகிடும். படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது. ஓகே. ஸோ இது வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் விளையாடுறாங்க, அதனால் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நம்ம சாப்பாடு போடாது. ஓகே. நமக்கு இருக்கிறதுடைய நம்ம அறிவு வளர்ச்சிக்கு உண்டான விதத்தில் நம்ம அதை பார்க்கணுங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து செல்ஃபோன் வந்து பார்க்கக்கூடாதுங்கிறது தான். இல்லை இந்த இத்தனை மணி நேரம்லாம் கிடையாது, பார்க்கக்கூடாது. ஓகே. பார்த்தால் கெடுதல். அதனால தான் சோஷியல் மீடியா பேன் பண்ணுங்க நம்ம. ஸோ இந்த 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 டேஞ்சர் இன்னும் எத்தனை வருஷத்தில் இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் டாக்டர்? இது ஒரு மிகப்பெரிய சமுதாய பிரச்சனையாக மாறும், ப்ளஸ் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவும் மாறும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கண்டிப்பாக 25 வயசில், நம்ம இப்போ 40 வயசில் பார்க்கக்கூடிய மாரடைப்பு 25 வயசில் நம்ம பார்ப்போங்க குழந்தை பசங்களுக்கு. அது காரணம் மெயினாக செல்ஃபோன் தானே டாக்டர்? லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஓகே, ப்ராப்பரான ஃபுட் இல்லாமல், லேக் ஆஃப் ஸ்லீப். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து படித்து முடித்தோடனே யூஎஸ் டைமுக்கு வேலை பார்க்குறாங்க. எஸ் டாக்டர். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களோட டைமிங் வந்து நைட்டு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் வந்து பசிக்கும், 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, பிஸா சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கெடுதலாக போயிடுது. டாக்டர், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது, நைட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, பகலில் தூங்குறீங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு வேறு வழி கிடையாது. வெளிநாட்டில் அந்த டைமில் தான் முழிச்சிருக்காங்க, அந்த டைமில் தான் நாங்கள் டீல் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு சேலரி வருது, எல்லாம் இது பண்ணுறாங்க. நாங்கள் தான் பகலில் தூங்கிடுறோமே, அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டில் தூங்குறதும் பகலில் தூங்குறதும் உடம்பு டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யுங்களா டாக்டர்? கண்டிப்பாக. நீங்கள் நைட்டு வந்து தூங்கினாலும் நீங்கள் சொன்னாலுமே எல்லா நேரம் பகலில் வந்து தூங்க முடியுமான்னு கேட்டால் தூங்க முடியாது. ஓகே. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு பகலில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள நெருங்கிய உறவினர்களோ வீட்டுக்கு வர்றப்போ முடிச்சு தான் ஆகணும். ஓகே. நம்ம கண்டினியூஸ் ஸ்லீப், நான் கண்டினியூஸ் ஸ்லீப்ங்கிறது 7 to 8 hours கண்டினியூஸ் ஸ்லீப் வேணும். ஓகே. அந்த கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லைன்னா நமக்கு வந்து பலன் கிடைக்காது. ஓகே. ஸோ அப்போ தான் எல்லா உறுப்புகளும் ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான டைம் அந்த கண்டினியூஸ் ஸ்லீப்பில் தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம எவ்வளோ தான் அவங்க வந்து நான் தூங்கினேன்னு சொன்னாலும் கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லைன்னா பலன் இல்லாதப்போ கெடுதலாகிடும். ஓகே டாக்டர், இப்போ ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நமக்கு ஹார்ட்டு எனக்கு வந்து இதயத்தில் ஒரு வலி இருக்குது, ஆன்ஜியோகிராம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு ஆன்ஜியோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூணுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸ்டென்ட் இல்லாமல் ஆன்ஜியோபிளாஸ்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா? இப்போ ஒரு மாரடைப்போட ஒரு வலியோடு வராங்க அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு இசிஜி எடுக்கிறோம். அந்த இசிஜி வந்து 100% அதுக்கு சொல்லுமான்னு கேட்டிங்கன்னா, இசிஜியோட கரெக்டான புரிதல் படிப்புதல் வந்ததுன்னா ஒரு 70% தான் இசிஜி மாரடைப்பு வந்தாலே கரெக்டாக சொல்லும். ஓகே. இசிஜிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அதனால தான் ஜென்ரலாக வந்தோடனே ஒரு தடவை எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இன்னொரு இசிஜி எடுத்து பார்க்கலாம், நீங்கள் வலியோடு இருக்கீங்கன்னு சொல்லுவோம். இது நமக்கு வந்து பிரியம் கிடையாது. ஏன்னா அந்த இசிஜியோட லிமிட்டேஷன் கருதி நம்ம 2வது தடவை எடுக்க சொல்கிறது, அது ஒரு 1 hour கழிச்சு எடுக்க சொல்கிறதுங்கிறது 2வது தான். இது இல்லாமல் எக்கோன்னு ஒரு டெஸ்ட்டு பார்ப்போங்க. இசிஜி என்ன சொல்லுதோ அதே மாதிரி எக்கோலையும் இருதயத்தோட தசைகள் எப்படி வேலை செய்து மாரடைப்பு வந்திருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ இது இல்லாமல் நமக்கு சந்தேகம் இருந்தால் ட்ரோபோனின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். இது 3 தான் நமக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய பேஸ்லைன் டெஸ்ட். ஓகே. இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. 3ல் 3ம் பாசிட்டிவ். இசியில் மாறுதல் வருது, எக்கோவில் மாறுதல், பிளட் டெஸ்ட்டில் வருதுன்னா நம்ம வந்து நேரடியாக இவருக்கு வந்து பிளாக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்ஜியோகிராம்னு ஒரு டெஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ஆன்ஜியோகிராம்ங்கிறது இருதயத்தில் வந்து வலது பக்கம் ஒரு ரத்த குழாயும் இடது பக்கம் 2 ரத்த குழாயும் இருக்குது. இந்த ரத்த குழாயில் ரத்த ஓட்டம் சீராக ஓடுதா, பிளாக் இருக்கா, பிளாக் இருந்தால் எத்தனை சதவீதம் பிளாக் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது, இது என்ன பண்ணணும், மருந்துக்கு கேட்குமா, மருந்தை தாண்டி நம்ம ஆப்ரேஷன் ஸ்டென்ட் வைக்கணுமா, ஓகே, இத்தனையும் முடிவு பண்ணுறது இந்த ஆன்ஜியோகிராம் தான். ஓகே. ஸோ அந்த ஆன்ஜியோகிராம் பொறுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஓகே.
ஸோ நிறையா பிளாக் இருந்து மெயினான இடத்துல பிளாக் இருக்குது, சக்கரைலாம் இருக்குன்னா நிறைய பேருக்கு ஆப்ரேஷன், பைபாஸ் ஆப்ரேஷன் சொல்லுவோம். பைபாஸ் ஆப்ரேஷனாக பெரிய டெர்மினாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஊருக்குள்ளே வந்து வேகமாக போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஊருக்குள்ளே பஸ்ஸு போகிறதுக்கு உள்ளே போனால் ஸ்லோவாகுங்க, ஊரை விட்டு பைபாஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம ரத்த குழாயில் பிளாக் இருந்ததுன்னா வேறு ரத்த குழாய் எடுத்து பைபாஸ் பண்ணி நல்லா ஓடுறதுலேருந்து நல்லா ஓடுறதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது தான் பைபாஸ் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ அதனால் பெரிய கஷ்டமான டெர்மினாலஜி பைபாஸ் ஆப்ரேஷனுங்கிறது தான். இப்போ இதே வந்து அந்த பிளாக்கை வந்து பைபாஸில் வந்து பிளாக்கை தொட மாட்டாங்க, நல்ல இடத்துக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ ஸ்டென்ட் வைக்கிறதுங்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பேர். ஓகே. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ளே வந்து வீட்டில் வந்து பைப்பில் தண்ணி போல் நம்ம வீட்டில் போய் பைப்பை வந்து ஒரு குச்சி வச்சு குடைவோம். அப்போ தண்ணியை கிளியர் பண்ணி பாதையை கிளியர் பண்ணி நல்லா தண்ணி வைப்போம். அதே தான் நாங்கள் உள்ளே பண்ணுறது. ரத்த குழாயோட சைஸ் ஒரு 3-4 மில்லிமீட்டர் இருக்கும். அதை வெளியிலேருந்து நம்ம வீடியோ கேம் விளையாடுற மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து ஒயர் போட்டு அந்த பாதையை வந்து கிளியர் பண்ணும். அந்த கிளியர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணோடனே அந்த நான் வீட்டில் தண்ணி போகிறது பிளாஸ்டிக் பைப் திரும்பி அடைக்காது. ஆனால் இந்த ரத்த குழாய் வந்து சுருங்கி விரையிறதுனால நம்ம அதை கிளியர் பண்ணாலும் திரும்பி சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொட்டாசினிக்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ திருப்பி சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஸ்டென்ட்டுன்னு வைப்போம். இது பேர் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பேர். இப்போ ஒரு சில நேரங்களில் அந்த ஸ்டென்ட் வைக்கிற இடமே வந்து சில பேருக்கு செயல்பாடு கம்மியாகிடும், அந்த சுருங்கி விர தன்மை கம்மியாகிடும். ஸ்டென்ட்டுங்கிறது ஒரு ஃபாரின் மெட்டல் உள்ளே போய் வைக்கிறோம். இப்போ என்னன்னா புது காலகட்டத்தில் அந்த ஃபாரின் மெட்டலை வைக்காமல் ஸ்டென்ட் இல்லாமல் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாமாங்கிறதுக்கு அந்த ஸ்டென்ட்டுலேருந்து வெளிப்படக்கூடிய மருந்தை சில அந்த பலூன்னு சொல்லுவோம், அது கூடயுமே அந்த மருந்து செலுத்தும், ரத்த குழாயில் செலுத்தும். அது செலுத்திட்டோன்னா நம்ம கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அந்த ரத்த குழாயில் அந்த மருந்து இருந்து செயல்படும். ஓகே. ஸோ அப்போ அந்த சுருங்கி விரிய தன்மை வந்து ஏற்படும், எடுத்துக்கும். ரெண்டாவது வந்து அந்த திரும்பி சுருங்கி ரீகாயில்னு சொல்லுவோம், அது சுருங்காமல் அப்படியே மெயின்டைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டென்ட்டு காலத்துலேருந்து இப்போ கொஞ்சமாக திரும்பி ஸ்டென்ட் இல்லாத காலத்துக்கு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ண முடியாது, குறிப்பிட்ட சில பேருக்கு பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ ஆஞ்சியோகிராம்னு என்னான்னு கண்டுபிடிக்கிறது, ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது ட்ரீட்மெண்ட், அதில் ஸ்டென்ட் வைக்கிறதுங்கிறது அடுத்தபடியான ட்ரீட்மெண்ட். இப்போ ஸ்டென்ட் இல்லாமல் பண்ணுறது அதுக்கு அடுத்தபடியான ட்ரீட்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி. டாக்டர், நீங்கள் ரொம்ப சீனியர், ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இந்த அனுபவத்தில் நீங்கள் நம்ம தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? வராமல் தடுப்பது தாங்க மெயினான விஷயம். வந்ததுக்கப்புறம் வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எப்போயுமே கஷ்டம்தான். நாங்கள் சீக்கிரம் பண்ணலாம், நல்லா பண்ணலாம், சாமர்த்தியம் பண்ணலாம், ஆனால் கஷ்டங்கள் எப்போயுமே பேஷண்ட்டுக்கு ஜாஸ்தி தான். வராமல் தடுக்கிறது தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுக்கு எதனால் வருதுன்னா சர்க்கரை, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், சோம்பேறியாக இருக்கிறது, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், உடல் பருமன், பேண்ட் சைஸ் 90க்கு மேலே ஆண்களுக்கு, ஜென்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா. ஸோ இதெல்லாம் இருந்து தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு மாரடைப்பு வரும், வேணான்னு சொன்னால் வரும். அது வராமல் தடுக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தாங்க. தினம் 3/4 மணி நேரம் 3 கிலோமீட்டர் நடக்கணும். நைட் 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நைட் 8லேருந்து காலைல 8 மணி வரைக்கும் சாப்பிடாதீங்க. ஃபிட்டாக இருங்க. உங்கள் ஹைட் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கோ அதுலேருந்து -100 இதுதான் உங்கள் வெயிட் இருக்கணும். இதுக்கு மேலே இருந்தால் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள், சர்க்கரை வரக்கூடிய வாய்ப்புகளும், ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு பிபிக்கு வந்து ஒரே நம்பர் தான், 130/80 கீழே வச்சுக்கணும். சர்க்கரை நார்மலாக வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் பேர், இது பெரும்பாலானவங்களுக்கு 70 கீழே இருக்கணும். இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு தினம் 3/4 மணி நேரம் நடந்தால் மாரடைப்பு வேலையே கிடையாது. ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆக்டிவாக இருக்கணும், உறக்கம் எவ்வளவு முக்கியம், ஸ்ட்ரெஸ் லெவலில் எப்படி கண்ட்ரோலில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், பட் ஒரு பாமர மக்களுக்கு புரிகிற மொழியில் ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். நன்றி.